Hi singers, welcome to Sing Easy. இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வால்யூம் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான் நான் சொல்லித்தர போகிறேன். வாய்ஸ் ரொம்ப கரகரன்னு இருக்குது, என்னால் சிங்கர் ஆக முடியுமா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஹை பிச் பாடும்போது ரொம்ப கத்தி கத்தி பாடுறதுனால வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகி தொண்டை வலிக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? என்னதான் ஒரு பாட்டை நிறையா தடவை கற்றுக்கிட்டு பாடினாலும் அந்த ஒரிஜினல் சாங் மாதிரி அழகாக பாடவே முடியலையே, அந்த ஃபீலை கொடுக்கவே முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இந்த வால்யூம் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் உங்களுக்காக தாங்க. நான் சொன்ன இந்த கேட்டகரியில் நீங்களும் ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வால்யூம் கண்ட்ரோலுங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் டைனாமிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த முத்தமழை சாங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதிலே நான் சொல்லியிருப்பேன், எல்லா பாட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வால்யூமில் பாடக்கூடாது. ஒரு வார்த்தையில் வந்து ஒரு சப்போஸ் இந்த வார்த்தையோட எண்டிங்கில் வால்யூம் கம்மியாக இருக்கலாம், இல்லை வால்யூம் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி எங்கெல்லாம் வால்யூம் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி வால்யூமை எங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுமோ அங்கே கண்ட்ரோல் பண்ணி பாடணும். நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஃபுல் த்ரோட்டடாக பாடணுமோ அங்கே ஓப்பன் வாய்ஸில் பாடணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பாடினாதான் அந்த சாங்கோட ஃபீலை உங்களால் ஃபுல்லாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து லைட் மியூசிக் அண்ட் ஃபிலிம் மியூசிக்கில் மட்டும்தான். நீங்கள் சப்போஸ் கர்நாடிக் மியூசிக் ட்ரைனிங்கில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. பிகாஸ் எல்லாமே வந்து ஓப்பன் வாய்ஸில் தான் அங்கே பாடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்க இல்லையா, எக்ஸசைஸ் நம்பர் 1. அந்த எக்ஸசைஸ் நம்பர் 1 சேம் தான், பட் வால்யூம் கண்ட்ரோல் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. ஸோ எல்லா எக்ஸசைஸுமே வந்து ஸ்ருதி பாக்ஸில் நான் ஏ செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் தம்புரா ஆப் ஒரு ஸ்ருதி பாக்ஸில் ஏ செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. இந்த எக்ஸசைஸ்லேயே நோட் பண்ணிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்வரம் மட்டும் லவுடாக பாடியிருப்பேன், அதுக்கப்புறம் எண்டு வந்து வால்யூமை லோவாக பாடியிருப்பேன். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். அப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணோம். பட் இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ணுறோம், வால்யூம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் லவுடாக கொடுக்குறோம், எண்டில் வந்து வால்யூமை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பாடணும், அதாவது மெதுவாக சாஃப்டாக பாடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் சினிமா பாடல் பாடும்போது எப்படி ஒரே வார்த்தையில் வந்து வால்யூம் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ வந்து வார்த்தையோட ஆரம்பத்தில் லவுடாக பாடியிருப்பாங்க, எண்டில் கம்மி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து டியூன் ஆகிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் மறுபடியும் வால்யூம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி என் கூடவும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெடி? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ இதே சேம் வந்து மெட்ரோனமோட பாடலாம். நான் மெட்ரோனம் பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து மெட்ரோனம் பீட்ஸ் ஆப்பில் வந்து 80 டெம்போ செட் பண்ணி நம்ம பாட போகிறோம். 1 2 3 4 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஸோ இப்போ இதே வந்து செகண்ட் ஸ்பீடில் பாட போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். ஸோ நீங்கள் நிறையா தடவை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா செகண்ட் ஸ்பீட் அட்டம் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களுக்கு கிளியராக புரியலன்னா ஸ்வரமாக ஃபஸ்ட்டு பாடி பாருங்கள். எக்ஸாம்பிள் 3 சா நீ சா ரீ சரி க ரீ க மா க மா பா மா பா டா ப த நீ த நீ சா நீ சா சா நீ சா நீ த நீ டா ப த பா மா பா மா க மா க ரே க ரே சரி சா நீ சா. இதுக்கப்புறமா ஆளை பாடி பாருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் ஸ்பீட் ட்ரை பண்ணுறோம். 2 ஆ 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
ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதிலே வந்து இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. இதே சேம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லவுடாக பாடணும், அதுக்கப்புறமா கம்மியாக பாடணும் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் லவுடாக பாடணும், கடைசியில் லோ பண்ணோம். இப்போ அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் வந்து லோ வால்யூம்னு எடுக்க போகிறோம், எண்டிங்கை வந்து லவுடாக பாட போகிறோம். ரெடி? 2 3 4 ஆ ஆ ஆ ஆ இப்போ செகண்ட் ஸ்பீட் ட்ரை பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 ஆ ஆ ஆ ஆ ஆ ஸோ இனிஷியலாக இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பாடும்போது உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஸ்லோவாக நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக தான் நல்லா ஓப்பன் அப் ஆகணும். நீங்கள் ஆனால் மவுத் பொசிஷன் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. பட் வாய்ஸோட வால்யூம் மட்டும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதோட அட்வான்ஸ் லெவல், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ் வந்து பாடும்போது எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி வரணும். இன்னும் முடிஞ்சால் இன்னும் கூட ஸ்பீடப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. அதே மாதிரி ஸ்வரமில் ஃபஸ்ட்டு பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆகாரமில் பாடுங்க. நான் ஃபிலிம் சாங் டுட்டோரியல்லையும் சொல்கிற விஷயம் இதே தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கஷ்டமான சங்கதிலாம் வரலன்னா ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக அந்த ஸ்வரமை பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆகாரமில் பாடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சிங்கிங் பற்றின நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கவும், தமிழ் ஃபிலிம் சாங்ஸை எப்படி ப்ரொஃபஷனலாக பாடணுங்கிறத கற்றுக்கவும் சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த எக்ஸசைஸ் வீடியோஸை ரொம்ப சீரியஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சிங்கிங் ஜர்னி சூப்பராக இம்ப்ரூவ் ஆக போகுது. அண்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.